கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 17வது நூற்றாண்டு வரைக்கும் மேற்கத்திய உலகம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அனைத்து கோள்களுமே பூமியை தான் சுற்றி கொண்டிருக்கின்றன சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரம் சங்க இலக்கியத்துல தமிழர்களுடைய எண்ணம் என்னமாக இருந்தது அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்ல கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற புலவர் 67வது மற்றும் 68வது வரிகளில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி மிக முக்கியமான செய்தி. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்க்க போனா, ஒரு குறிப்பிட்ட வீரனை பிற வீரர்கள்லாம் சூழ்ந்து தாக்குறாங்க. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, சூரியனை பிற கோள்கள் எல்லாம் சுத்துவதை போல இருக்கிறது அப்படின்னு அந்த புலவர் எழுதுறாரு. ஆக மொத்தம் மேற்கத்திய உலகம் 17வது நூற்றாண்டுல எந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த செய்தியை சங்க காலத்தில் இருந்த தமிழர்கள் முன்னதாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வரிகள் ஆதாரமா இருக்கு. அது தவிர அன்னைக்கு இருந்த பெரும்பாலான மேற்கத்திய நாடுகள் பூமிங்கிறது தட்டையானது அப்படின்னு நினைச்சாங்க. இந்த பூமியினுடைய ஒரு பகுதிக்கு மேல நம்ம செல்லும் பொழுது பூமியிலேருந்து நம்ம கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நம்பினாங்க. பூமிங்கிறது உருண்டையா இருக்குதுன்றதை அவங்க ஏத்துக்கல, பூமி சுற்றுதுங்கிறதையும் அவங்க ஏத்துக்கல. அந்த சூழ்நிலையில திருக்குறள்ல ஒரு இடத்துல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படிங்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பூமி எவ்வளவு வேகமாக சுழன்றாலும் அது உழவனுடைய ஏற்கலப்பைக்கு பின்னாடி தான் இருக்கு அப்படிங்கிறது. ஆக பூமிங்கிறது சுழன்று கொண்டிருந்தது அப்படிங்கிற தகவல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனுக்கு தெரிந்திருந்ததுங்கிறதுக்கு திருக்குறளும் ஒரு ஆதாரமா இருக்கு.